ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லேபர் காஸ்ட் வேரியன்ஸும் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸும் சிமிலராக தான் இருக்கும். மெட்டீரியல் காஸ்ட்டை பற்றி பார்க்காதீங்க, முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் வந்து கான்செப்ட் ப்ளஸ் சம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் பார்க்கலாம். லேபர் காஸ்ட் வேரியன்ஸில் வந்து என்ன டிஃபர் ஆகும்னா, அங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்ன்னு போட்டிருப்போம், இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ரேட். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்னு போட்டிருப்போம், இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ். அதுதான் டிஃபர் ஆகும். அதுக்கப்புறம் நியூவாக ஒன்று வரும், ஐடியல் டைம் அப்படிங்கிறது வரும். என்னங்கிறது வந்து இப்போ ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் எதனால் வருதுன்னா, ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும். ஸ்டாண்டர்டாக வந்து 10 மணி நேரம் எடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எத்தனை ரூபாய்னா 100 ரூபாய்ன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ். அதுக்கும் ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் எடுத்திருக்காங்கன்னா 8 மணி நேரம் தான் எடுத்திருக்காங்க. ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 90 ரூபா தான் கொடுத்துருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ இங்கே வந்து 1000 ருபீஸ் வரும், இங்கே வந்து 720 ருபீஸ் தான் வரும். ஸோ நம்மளுக்கு எது ரெண்டுமே கம்மியாக இருக்கா, ஸ்டாண்டர்ட் ரேட்டும் கம்மியாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 90 தான் கொடுத்துருக்கோம், ஸோ அதுவும் கம்மியாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் ரெண்டுமே கம்மியாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் 10 மணி நேரம் எடுத்துகிட்டு இருந்த பக்கம் 8 மணி நேரம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோனா 280 ஃபேவரபிள். இந்த 280 ஃபேவரபிள் இருக்கா, இது வந்து நம்மளுக்கு அமௌண்ட்னால் வந்துச்சா இல்லை ஹார்ஸ் வந்து எஃபிஷியன்சினால் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். எஃபிஷியன்சினா 10 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை 8 மணி நேரத்துலேயே செஞ்சுருக்காங்க, அது வந்து எஃபிஷியன்சி. அந்த எஃபிஷியன்சிலேயே அதே 2-3 டைப்பான லேபர்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு, அதுக்கப்புறம் நான் ஸ்கில்டு, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மிக்ஸ்னால் என்னது வந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து இதை எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100 ரூபாய்னா ஸ்டாண்டர்ட் ரேட், இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ். இந்த கலர் மாற்றிக்கலாம், இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ். இது வந்து ஆக்சுவல் ரேட், ஆக்சுவல் ஹார்ஸ். இப்போ இதிலிருந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இது எதனால் வந்துச்சுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரேட்னால் எவ்வளோ வந்திருக்கு. ரேட்னால் பார்க்கும்போது என்ன பண்ணுவோன்னா, ஆக்சுவல் ஹார்ஸ் எடுத்துக்குவோம். ரேட் எவ்வளோனா, இது வந்து நம்ம ப்ரைஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோமா, ரேட்டால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கணும். 100 - 90. இங்கே வந்து என்னென்னா ஆக்சுவல் ஹார்ஸ் எடுத்துக்கோ. ஆக்சுவல் ஹார்ஸ் எவ்வளோனா 8. ஸோ 10 × 8 80. இது எதனால் வந்ததுன்னா ப்ரைஸ்னால் வந்த ஃபேவரபிள். நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி. இங்கே என்ன பண்ணுவோன்னா, ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் எவ்வளோ, ஆக்சுவல் எவ்வளோ ஹார்ஸு, இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எடுத்துக்குவோம். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 100 ருபீஸ். ஸோ 200 இது வந்து ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ அந்த 280 வந்து ப்ரைஸ்னால எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஃபேவரபுளாக வந்திருக்குன்னா 80, எஃபிஷியன்சினால நம்மளுக்கு எவ்வளோ ஃபேவரபுளாக வந்திருக்குன்னா 200. ஸோ டோட்டலாக வந்து 280. இந்த மாதிரி பிரேக் ஒவ்வொன்றா பிரித்து பார்க்குறது தான் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் அல்லது லேபர் வேரியன்ஸ். ஓகேவா, இப்போ வந்து டீட்டெயிலாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சியை வந்து மறுபடியும் பிரிக்கிறோம். எஃபிஷியன்சி எப்படி பிரிக்கலாம்னா, மிக்ஸ்னால் வந்தால் இந்த மாதிரி ஒரே ஒரு லேபர் தான் இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதே 2-3 டைப் ஆஃப் லேபர்ஸ் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம மறுபடியும் பைஃபர்கேட் பண்ணுவோம். அது மிக்ஸ்னால் ஓகே. எஃபிஷியன்சினா 10 மணி நேரம் எடுத்துருக்கிற இடத்துல வந்து 8 மணி நேரம் தான் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் ஓகே, அது வந்து எஃபிஷியன்சினால். இப்போ வந்து அந்த மிக்ஸ் இதில் ஏன் வருதுன்னா, ஈல்டு மிக்ஸு எதனால் வருதுன்னா, இது ரெண்டும் டிஃபர் ஆகிறது ஓகே, அது வந்து ஈல்டில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அந்த மிக்ஸ்னால் இப்போ வந்து ஸ்கில்டுன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்கில்டுன்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் செமி ஸ்கில்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய்ன்னு வச்சுக்கிங்களேன். அதே செமி ஸ்கில்டாக இருக்கிறீங்களா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்போம், 90 ரூபா. இந்த 2 மணி நேரம் கம்மி பண்ணியிருக்காங்களே, அதில் வந்து ஸ்கில்டு பண்ணியிருக்காரா செமி ஸ்கில்டு பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும். இப்போ ஸ்கில்டு பண்ணியிருந்தாருன்னா 100 ரூபா கொடுக்குறது வந்து கம்மியாகுது. அதே செமி ஸ்கில்டு வந்து கம்மி பண்ணியிருந்தாருன்னா 90 ரூபா தான் நம்மளுக்கு வந்து
கம்மியாகுது. ஸோ அது எது நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இங்கே வந்து மிக்ஸாக வரும். இது சம்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இது மிக்ஸ்னால் வர்றது என்னென்னா செமி ஸ்கில்டு அதிகமாக கம்மி பண்ணியிருக்காரா, இல்லை ஸ்கில்டு லேபர் வந்து டைம் கம்மி பண்ணியிருக்காரா, இல்லை அதிகப்படுத்தியிருந்தாங்கன்னா ஸ்கில்டு வந்து அதிகப்படுத்தியிருக்காரா, செமி ஸ்கில்டு வந்து டைம் அதிகமாக எடுத்திருக்காரா அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான். இது ரெண்டையும் பிரித்து பார்க்குறது தான் லேபர் எஃபிஷியன்சியோட 2 டைப்பாக வரும். ஒன்று வந்து ஈல்டு வந்து வழக்கமாக வராதாங்க. ஆர்எஸ்கியூனாலும் என்ன, இங்கே வந்து ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினாலும் அந்த 8 மணி நேரத்தை அந்த கரெக்ட் ரேஷியோவில் தான் பிரிச்சிருப்போம். ஸோ அதுதான் ஆர்எஸ்கியூவாக இருக்கும். எப்படின்னா ஈல்டை பொறுத்த வரைக்கும் அதனால 10 மணி நேரத்துக்கு போல் 8 மணி நேரம் எடுத்திருந்தாங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தான் ஈல்டு வேரியன்ஸில் வரும். அதுவே அந்த மிக்ஸ்னால என்னது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது வந்து லேபர் மிக்ஸ் வேரியன்ஸில் வரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஐடியல் டைம் வேரியன்ஸ்னு இருக்குது. ஐடியல் டைம் வேரியன்ஸ்னால் நீங்கள் பே பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்களே அது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் ஐடியல் டைம் வேரியன்ஸ். அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு வராங்கன்னு வச்சுக்கிங்களேன், 10 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு வருவாங்க, வேலை செய்கிறாங்கன்ட்டு காலையில் 8 மணிக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க, 10 மணி நேரம். அதில் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து இதை எல்லாத்துக்கும் சேர்த்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் பே பண்ண மாட்டோம் அப்படின்லாம் பேச மாட்டோம், 10 மணி நேரத்துக்கு பே பண்ணுறோம் அப்படிங்கிற அசம்ஷன் தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து லஞ்ச் பிரேக் வேணும், அதுக்கப்புறம் டீ பிரேக் வேணும், அந்த மாதிரியெல்லாம் டைம் இருக்குல்ல, அது வந்து 1 ஹவர் ஆயிடுது. இது வந்து ஆக்சுவல் ஹார்ஸ் பெய்டு. நெக்ஸ்ட் வந்து அப்போ வந்து 9 ஹவர்ஸ் தானே ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இது வந்து ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க்குடு. இதுக்காக எவ்வளோ பே பண்ணுறோம் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட், ஆக்சுவல் ஹார்ஸ் பெய்டு மைனஸ் ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க்குடு இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும், ஐடியல் டைம் வேரியன்ஸ் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து அதே மாதிரி இப்போ ஃபார்மேட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் மாதிரியே தான். அது ஃபஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ், ஆக்சுவல் ரேட் இன்டூ ஆக்சுவல் ஹார்ஸ். இது அப்படியே இங்கே வரும். எஃபிஷியன்சிக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ். இங்கே எதனால் மாறுதுன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க்குடு, அதனால் மாறுது. இங்கே எஃபிஷியன்சி எது ரிலேட்டடானா ஒர்க்கு ரிலேட்டடாக தானே. ஸோ இங்கே வந்து ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க்குடு தான் எடுத்துக்கணும். இங்கே வந்து ஆக்சுவல் ஹார்ஸ் பெய்டு எடுத்துக்கணும். ஏன்னா ரேட் வந்து எவ்வளோ பே பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்கும். இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வரும்ல, அதை ஸ்டார் மார்க் போட்டு கீழே கொடுத்துருக்கேன். அதான் ஐடியல் டைம் வேரியன்ஸ். அந்த கான்செப்ட் பார்த்துட்டிங்களா, பே பண்ணதுக்கும் ஆக்சுவல் ஹார்ஸாக ஒர்க் பண்ணதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டெல்லாம் இன்டூ பண்ணிக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி வேரியன்ஸை வந்து ரெண்டாக பிரிப்போம். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து இங்கே ஃபஸ்ட் அப்படியே வந்துடும், ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ். இங்கே வந்து ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஆக்சுவல் ஹார்ஸ். நடுவில் இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னா அந்த மிக்ஸ்னால் வருது, செமியா இல்லை செமி ஸ்கில்டா இல்லை வந்து ஸ்கில்டா அப்படிங்கிறது பார்க்குற டிஃப்ரென்ஸ்னால வரக்கூடியது. ஸோ ஆர்எஸ்கெச் போடுறோம். அந்த ஆர்எஸ்கெச்சுங்கிறது வந்து அந்த நியூவாக இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பழைய ரேஷியோக்கே மாற்றுவோம், ஸ்டாண்டர்ட் ரேஷியோக்கே மாற்றுவோம். அதான் ஆர்எஸ்கெச். ப்ராப்ளம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் yield அண்ட் மிக்ஸ். ஸோ இது ரெண்டும் அப்படியே வந்துடும். சென்ட்ரலில் என்ன வரும்னா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஆர்எஸ்கெச், அது மட்டும் நியூவாக இங்கே 2 பக்கம் வர மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. அதுவே இன்னொரு மெத்தேடு இருக்குது. நம்ம டேபிளர் காலம் போடும்போது எப்படி போடுவோம்னா சிம்பிளாக கேட்டாங்கன்னா டேபிளர் காலம் தேவையில்லை. அதே நிறையா வர மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கில்டு செமி ஸ்கில்டு அந்த மாதிரி வரதெல்லாம் இருந்துச்சுன்னா டேபிளர் காலம் போடுற மாதிரி இருக்கும். டேபிளர் காலம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ். நம்மளுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா எது போடுவோமா, ஃபஸ்ட் இது ரெண்டும் அப்படியே வந்துடும். டேபிளர் காலத்துக்கு ஃபஸ்ட் இது ரெண்டும் வந்துடும். நெக்ஸ்ட் எது வரும்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போடுவோம்ல, ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஆக்சுவல் ஹார்ஸ். இது எக்ஸ்ட்ரா போடுறது வரும். அதுவே ஐடியல் டைம் வரலைன்னா பிரச்சனையே இல்லை. ஐடியல் டைம் வந்துச்சுன்னா இன்னொரு காலம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் ஒர்க்கெடு தனியாக போடுவோம், ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் பெய்டு தனியாக போடுவோம். இல்லைன்னா ஒன்று தான், ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஆக்சுவல் ஹார். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஸ்டாண்டர்ட் ஹார். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஆர்எஸ்கெச். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஆக்சுவல் ஹார்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஆக்சுவல் ஹார்ஸ் பெய்டு ஒர்க்கெடு தனித்தனியாக போடுவோம் ஐடியல் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா. இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்டூ ஆக்சுவல் ஹார்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரேட் இன்டூ ஆக்சுவல் ஹார்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா எஸ்ஆர் 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 கடைசியில் மட்டும் ஏஆர்.
முதல்ல எல்லாத்துக்குமே எஸ்ஆர் தான், ஸ்டாண்டர்ட் ரேட் தான், லாஸ்ட்டில் மட்டும் ஆக்சுவல் ரேட். நெக்ஸ்ட் வந்து அந்த ஹார்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்னா எஸ்ஹெச், ஆர்எஸ்ஹெச், ஏஹெச், ஏஹெச். அதே ஐடியல் டைம் வந்துச்சுன்னா ஏஹெச்டபிள்யூ, ஏஹெச்பி, அதுக்கப்புறம் ஏஹெச். கடைசியாக வர்றது ஏஹெச்பினா இங்கேயும் ஆக்சுவல் ஹார்ஸ் பெய்டு தான். ஓகேவா? நீங்கள் இதிலேருந்து இன்னொரு மெத்தட்னா இப்போ வந்து மேலே இந்த மாதிரி டேபிள் காலம் இந்த மாதிரி ட்ரீ டயக்ராம் மட்டும் போட்டிருக்கோம்ல, அது இல்லாமல் இன்னொரு மெத்தட் எப்படின்னா இதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி காலம் போட்டோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், எஸ்ஆர், 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 அதுக்கப்புறம் கடைசியில் வந்து ஆக்சுவல் ரேட் ஏஆர் வரும். ஹார்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஹெச், ஆர்எஸ்ஹெச், ஏஹெச், ஏஹெச். இதில் நாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து 1 - 2 இந்த மாதிரி காலம் போட்டோம்ல, ஃபஸ்ட்டு காலமும் செகண்ட் காலமும் லெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து செகண்டை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். அதே செகண்ட்லேருந்து தேர்டை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் கிடைக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிரும். ஐடியல் டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா இது ரெண்டாக வரும், இல்லைன்னா ஏஹெச் மட்டும் போட்டு இதை ரெண்டையும் லெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா வரும், அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவல் ஹார்ஸ் பெய்டாக இது ரெண்டுக்கும் 4 - 5 வந்து ரேட் கிடைக்கும், அதாவது ப்ரைஸ் வேரியன்ஸ் கிடைக்கும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வேரியன்ஸ் கிடைக்கும். எஃபிஷியன்சி ரேட்டும் சேர்ந்தது தானே காஸ்ட், ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். மிக்ஸும் ஈல்டும் சேர்ந்தது தான் எஃபிஷியன்சி, ஸோ அதை ரெண்டையும் இங்கே ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து எல்லா வேரியன்ஸும் கிடச்சிரும். டோட்டலாக எத்தனை வேரியன்ஸ் கிடைக்குன்னா 1 2 3 5 வேரியன்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லேபர் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது ரிலேட்டடான சம்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.